ஸ்டாப் ஸ்க்ரோலிங் ஒரு முக்கியமான கார்டை நீங்க செலக்ட் பண்ண போறீங்க. இந்த ரெண்டு நம்பர்ல ஏதாவது ஒரு நம்பரை சூஸ் பண்ணி கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த யூனிவர்ஸ் உங்களுக்காக என்ன மெசேஜ் கொண்டு வந்திருக்கு அப்படின்றத நான் சொல்றேன். நான் உங்களுடைய ஃபேவரட் விதிக் அஸ்ட்ராலஜர், டேரோ கார்ட் ரீடர். இது உங்களோட வீனஸ் அஸ்ட்ரோ. நீங்க நம்பர் 1 சூஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா இந்த யூனிவர்ஸ் கிட்ட இருந்து உங்களுக்கான மெசேஜ் தோ a time for healing. எந்த ஒரு விஷயம் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துச்சோ அந்த விஷயத்துல இருந்து வெளியே வரக்கூடிய டைம் இதுதான். சரிங்களா? ஸோ டைம் எடுத்துக்கோங்க, அவசரப்படாதீங்க, டக்கு டக்குன்னு டெசிஷன் எதுவும் எடுக்காதீங்க. ஸோ அதனாலதான் நிறைய தோல்வி அடைவீங்க. ஸோ டைம் எடுத்து பொறுமையா உங்களோட டெசிஷனை நீங்க கொண்டு வாங்க. சரிங்களா? அண்ட் நம்பர் 1 சூஸ் பண்ணவங்க கமெண்ட் செக்ஷன்ல போயிட்டு a time for healing அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஒருவேளை நீங்க நம்பர் 2 செலக்ட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா யூனிவர்ஸ் கிட்ட இருந்து உங்களுக்கு கிடைச்ச மெசேஜ் தோ கம்யூனிகேஷன் இஸ் அ கீ. அதாவது ஒரு விஷயத்த நீங்க மனசுக்குள்ளே வச்சிருந்திருப்பீங்க. சரிங்களா? அதை வெளியே சொல்ல முடியாம உங்க மண்டைக்குள்ளேயே போட்டு அப்படியே அடைச்சு வச்சிருக்கீங்க. கரெக்டா இல்லையா? சோ அந்த விஷயத்த வெளியே கொண்டு வாங்க. யார்கிட்ட இதை சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க கிட்ட போயிட்டு இதை சொன்னீங்கன்னா கண்டிப்பா அந்த பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும், ஒரு சொல்யூஷனுக்கு வரும். ஸோ மேக்சிமம் இந்த ஒரு விஷயம் இந்த ஒரு 1 வீக் குள்ளேயே நடக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. ஸோ ஆல் அபவுட் யுவர் எஃபர்ட்ஸ். சரிங்களா? அண்ட் கமெண்ட் செக்ஷன்ல போயிட்டு நம்பர் 2 செலக்ட் பண்ணவங்க கம்யூனிகேஷன் இஸ் அ கீ அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க. அண்ட் இந்த ரீல் யாருக்கெல்லாம் போய் சேரணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ண மறக்காதீங்க. அண்ட் ரொம்ப முக்கியம், நம்மளோட பேஜை ஃபாலோ பண்ண மறக்காதீங்க.